ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து தினமும் நம்ம நிறைய கதைகள் கொடுத்துட்ருக்கோம். சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அது எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோட சிறுகதைகள், நாவல்களோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே அற்புதமான கதைகள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு குடும்ப சிறுகதை, ஒரு அழகான சிறுகதை, கண்கள். எழுதியவர் உமா குருமூர்த்தி அவர்கள். கண்கள் காணும் சக்தியை பெறுமா, கைப்பிடித்த கட்டழகியை கண்ணார காணும் நாள் வருமா என்று நான் மோன தவம் கிடந்ததெல்லாம் இதற்குத்தானா? நீ எனக்கே சொந்தம், என்றென்றும் நீதான் என் துணை. இப்படி நினைத்து இருமாந்திருந்த என்னை ஏமாற்றிவிட்டு என்னுடன் இணைந்திருந்த பந்தத்தை அகற்றிக் கொண்டு பாசத்தை விலக்கிக் கொண்டு நீ பிரிந்து விட்டாய். இதற்கு எப்படி மனம் துணிந்தாய் நீ? இதோ என் முன் சுருள் சுருளாய் விரியும் புகையின் ஊடே உன் இனிமையான உருவமே தென்படுகிறது. எப்போதும் என் அருகில் நீ இருக்கிறாய் என்ற நினைவின் மிதப்பில் மனம் மலர் தெப்பமாய் அசைந்தாடுகிறது. உன்னை பற்றிய இனிமையான எண்ணங்களின் போதையில் நான் என்னையே மறந்திருக்கிறேன். சாருக்கு திடீர்னு பலமான யோசனை போல இருக்கு. பெண்ணோட கையில் இருக்கிறத வாங்கி அக்னியில இடணும். புரோகிதரின் குரலை தொடர்ந்து என் கரங்களுடன் உரசிய மென்மையான ஸ்பரிசத்தை உணர்ந்ததும் திடுக்கிட்டு சுயநிலைக்கு வருகிறேன். முகையவிழ்ந்து கொண்டிருக்கும் தாமரையை குறுக்காக வைத்திருப்பது போல் இணைந்து குவிந்திருந்த இரு மலர்கரங்களை ஏந்தியிருந்த வெண்மையான சிறு துகள்களை தீயில் இடுகிறேன். பொறியிட்ட கைக்கு மோதிரம் உண்டா? கேளுடா உன்னோட அத்தான, விடாத. பெண்களின் கூட்டத்தில் சிறு அன்பு சலசலப்பு. பொறியிட்டதற்காக மைத்துனனுக்கு ஏதாவது தர்றது வழக்கம். புரோகிதரின் சிபாரிசு வேறு. முகத்தில் புன்னகை வழிய என் எதிரே வந்து நின்ற சிறுவனை என் விழிகள் வியப்புடன் அளவெடுக்கின்றன. மைத்துனனா? என்னடா பிரமிச்சு போயிருக்க? தாலி முடியறதுக்குன்னு அவ கொடுத்த சம்பாவனை 5 ரூபாயை அப்படியே திருப்பி கொடு. அம்மாவின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. சிந்தனையில் இருந்து சிறிது சிறிதாய் விடுபட்டு செயலுக்கு வருகிறேன். ஓ, இப்போது இங்கே எனக்கு 2வது கல்யாணம் நடக்கிறது அல்லவா? அன்று நீ இருந்த இடத்தில் இன்று என் அருகே எவ்வளோ ஒருத்தி. இனி அவளும் எனக்கு சொந்தம். இந்த நியதி நியாயமானதுதானா? இதற்கு நான் சம்மதம் தந்தது சரிதானா? அன்று அக்னி சாட்சியாக உன் கரம் தொட்டு உன் சங்கு கழுத்தில் தாலி அணிவித்த நான் தான் இன்று அதே அக்னியை சாட்சியாக கொண்டு இவளுடன் மனசடங்குகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். அன்று மலர் மாறி பெய்ய, மங்கள கீதங்கள் முழங்க, புனிதமான மங்கள கயிற்றை உன் கோமள கழுத்தில் சூட்டுகையில் சம்பிரதாயத்துக்காக மணமகனின் சகோதரி தாலி முடிவது என்பது என் விஷயத்தில் சர்வ அவசியமாகிவிட்டது. தட்டு தடுமாறிக்கொண்டு நான் அணிவித்த அந்த பவித்திர சரடை என் சகோதரிதான் உன் கழுத்தில் முழுமையாக முடிச்சிட்டாள். ஆம், ஒளி இழந்திருந்த என் விழிகளில் இருந்தும் அப்போது தெரித்த இரு முத்துக்கள் குனிந்திருந்த உன் சிரசில் சிதறியதை உணர்ந்த நீ பதறிப்போய் அந்த வினாடி முதல் பிறரின் பரிகாசத்தை கூட சட்டை செய்யாமல் என்னையே கண்காணித்திருந்தாய் என்பதை நம் முதல் சந்திப்பின் இனிமையான உரையாடலின் போது உன் வாய் மூலம் அறிந்தேன். என் மனக்கலசத்தில் தழும்பிக் கொண்டிருந்த மகிழ்ச்சியின் தெரிப்புகள் அவை என்பதை உணர்ந்ததும் நீதான் எவ்வளவு பூரிப்படைந்தாய். உண்மையில் உன்னை அடைந்ததால் ஏற்பட்ட பெருமிதமும் உனக்கு நான் தகுதியற்றவனாயிற்றே என்ற மனச்சோர்வும் சேர்ந்து கலவையிட்ட இரு நீர்த்துளிகள் அவை என்பதை நீ அறிந்தால் இன்று மனச்சடங்குகளின் வழக்கமான வைபவங்களுக்கிடையே என் கண்கள் உன்னையே காண ஆவலா ஏங்குகையில் என் அருகில் எவ்வளோ ஒருத்தி. இனி அவளும் எனக்கு சொந்தம். இது எந்த நியாயத்தை சேர்ந்தது? புத்தொளி பெற்ற என் கண்கள் இதோ அருகில் இருக்கும் புது மனைவியை பார்க்க மறுத்து உன் உருவையே தேடி அலைகின்றன. இந்த கணத்தில் என் விழிகள் காண துடிப்பது உன்னைத்தான். சட்டென்று எழுந்துவிடலாமா என்ற தவிப்பில் உள்ளம் அலைகையில் சடங்குகளின் நிர்பந்தம் பம்பரத்தின் மேல் சுற்றிய சாட்டை கயிறாக என் மேல் இறுகுகிறது. புரோகிதரின் சொற்கள் என்னை ஆட்டுவிக்கின்றன. அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வேண்டுமாம். உன் தளிர் கரத்தை பற்றி அன்று தீயை வலம் வருகையில்
எனக்குத்தான் எத்தனை தடுமாற்றம். அம்மி மேல் அழுந்திய உன் பாதத்தை தேடி என் விரல்கள் அலைகையில் அழுகை குமுறும் மென்குரலில், இதோ இங்கே. பரவாயில்லை, கால் மெட்டியை நானே போட்டுக் கொள்கிறேன், சும்மா பேருக்கு இதெல்லாம் நடந்தால் போதும் என்று நீ கூறியது என் செவியுள் ஒலிக்கையிலும், அருந்ததி பார்க்கும் சடங்கின் சமயம் சம்பிரதாயப்படி உன்னை நான் அருந்ததி கண்டாயா என்று கேட்க வேண்டிய தருணத்தில் காணும் சக்தியை இழந்திருந்த நான் வானத்து அருந்ததியை ஞானக்கண்ணால் மட்டுமே பார்க்க முடிந்ததை என்ன நான் கனநேரம் வேதனையால் துடிக்கையில் என் மனப்போராட்டத்தை யூகித்தவளாய் இணைந்திருந்த என் கரத்தை இதமாக வருடிய நீ, உங்கள் ஊன கண்களாக இதோ நான் இருக்கிறேன், இனி நீங்கள் வேறு நான் வேறு அல்லவே என்று மெல்ல கிசுகிசுத்ததையும் நாம் பரஸ்பரம் சொல்லி சொல்லி பரவசம் எய்திய இன்ப தினங்களை நினைக்கையிலும் இருமாப்பு கொண்டிருந்த நான் தான் இன்று உன்னையன்றி மற்றொருத்திக்கு என்னிடம் உரிமை கொடுக்க முன்வந்திருக்கிறேன். என் புறக்கண்களுக்கு கிடைக்க வெளியே மின்னல்கள் அகக்கண்களை தீய்த்து விட்டதோ? பாசத்தின் நூல் இலைகளில் சிக்கொண்டு உன் நினைவு என்னுள்ளும் என் நினைவு உன்னுள்ளுமாக ஒன்றி இருந்த நம்மை பலவந்தமாக பிரித்தது விதியா, இல்லை உன் மதியா? நீங்கள் அவசியம் மறுமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். எனக்காக இதற்கு நீங்கள் கட்டாயம் இணங்கித்தான் ஆக வேண்டும். என்னிடம் உனக்கு இந்த பேச்சை தவிர எதுவுமே கிடைக்கவில்லையா? அடிமேல் அடிபட்ட அம்மி நகரும் விந்தையைப் போல உன் சொற்களின் வலிமைக்கு என்னை வளைந்து கொடுக்க செய்து விட்டாயே. உன்மேல் நான் வைத்துள்ள அன்பின் மேல் ஆணையிட்டு நீ என்னை இன்று மற்றொரு பெண்ணுக்கு தாலி கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கி விட்டாய். என் மீது நீ கொண்ட பேரன்பு காரணமாக நீ செய்த இரண்டாவது தியாகம் இது. அப்போது உனக்கும் எனக்கும் திருமணம் பேசி தீர்மானித்திருந்த சமயம். ஆவணி மாத கடைசியில் நிச்சயித்த திருமணத்தை தை மாசம் வரை ஒத்தி போட இடம் கொடுக்காத என் மனதின் பரபரப்பில் அம்மாவை கலந்து கொண்டு ஐப்பசியிலேயே ஒரு நல்ல நாளில் நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று உங்கள் வீட்டாருக்கு செய்தி அனுப்பினேன். சற்றே தயக்கம் காட்டிய உன்னுடைய பெற்றோர் முடிவில் அதற்கு உடன்பட்டதும் என் இதய கலசத்தில் தேன் பெருக்கில் மிதந்து வந்த உன் விழி மலரை சுற்றி சுற்றி என் மனவண்டு ரீங்காரம் செய்து கொண்டிருந்தது. லோசனா, உனக்குத்தான் எவ்வளவு பொருத்தமான பெயர்! உன் கஞ்ச மலர் விழிகளின் காந்த ஈர்ப்பில் மயங்கியவனாய் நெருங்கி வரும் மனநாளை நினைத்து நினைத்து பேராவலுடன் நான் காத்து கொண்டிருக்கையில், என் வாழ்வின் ஒளி உதயத்தை எதிர்நோக்கி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கையில் ஒரு நாள் பேரிடியாய் அந்த சம்பவம். ஆம், இடியின் தாக்குதல் தான் அது. ஆங்கில படம் ஒன்றின் இரவு காட்சிக்கு நண்பர்களுடன் சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தேன். ஐப்பசி அடைமழையின் உக்கரம், சூளுண்ட மேகங்களின் வேதனை குமுறல்கள், ஒளிச்சாட்டைகளாக சொடுக்கிய மின்னல்கள், நடு சாமத்துக்கும் அப்பாற்பட்ட நேரம். வாகன வசதி கிடைக்காததால் கால்நடையாகவே வீடு திரும்பினோம். எதற்கும் அஞ்சாத காலை பருவம் அல்லவா அது. அந்த மை இருளில் மழை விடும் வரை எங்காவது தங்கி இருந்து விட்டு செல்லலாம் என்று நண்பர்கள் யோசித்தார்கள். ஒருவர் கையை ஒருவர் பற்றியபடி மெல்ல போய்விடலாம், வீடு சமீபத்தில் வந்துவிட்டது என்று என் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து அனைவருமே முன்னேறினோம். மின்னும் வானராணியின் பட்டா கத்திகள் அவ்வப்போது நமக்கு வழிகாட்டிவிடும் என்று நான் கொட்டும் மழையை லட்சியம் செய்யாமல் நடந்து கொண்டிருக்கையில் கோடானு கோடி சூரிய பிரகாசமாய் எழுந்த ஒரு மின்னலில் ஒரு வினாடி வெள்ளி பரப்பாய் தெரிந்த பூமியை வியப்புடன் ரசித்தேன். ஆனால் அடுத்த வினாடி இருள், எங்கும் ஒரே இருள், கண்ணங்கரிய ராட்சத இருள் இறக்கைகளை விரித்துக் கொண்டு என் கண்களின் மேல் கவிந்தது. ஏய் பாலு, ராமு, சேகர், என் கண்ணு போச்சுரா, இப்போ அடிச்ச மின்னல்ல என் பார்வைய பறிச்சிட்டு போயிடுச்சுரா என்று கதறினேன். சேகரின் கையை உதறிவிட்டு அலறியபடியே தரையில் சாய்ந்ததுதான் எனக்கு தெரியும். எப்படியோ அவர்கள் என்னை அழைத்து வந்து அம்மாவிடம் சேர்ப்பித்தார்கள். மின்னுகிற சமயத்தில் கண்ணை மூடிக்கொள்ள மாட்டானோ ஒரு பிள்ளை என்று அவள் துயரத்தால் விம்மி கதறினாள். பயன், செய்தி அறிந்த உன் பெற்றோர் உன்னை எனக்கு தர தீர்மானமாய் மறுத்தார்கள். கல்யாணத்திற்கு பிறகு கண் போயிருந்தால் என்ன செய்வோம் அப்பா? மனதால் இவரை வார்த்து நிச்சயதார்த்தமும் ஆகிய பின்பு இவர் மனைவி என்கிற உரிமையையும் மானசீகமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி இவருக்கு துணையாய் இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. வேறு ஒருவரை நினைக்க கூட என் உள்ளம் இடம் தராது. இப்படி உறுதியாக கூறிவிட்டு உற்றோரையும் பெற்றோரையும் விரோதித்துக் கொண்டு நீ என் கரம் பற்றினாய். கண்கள் போய்விட்டனவே என்று கவலையுறாதீர்கள். உங்கள் விழிகளின் ஒளி எங்கும் போய்விடவில்லை.
என்னிடம் இருந்து அது உங்களுக்கு வழிகாட்டும் என்று கூறிய அன்பின் உருவமே, வாழ்வின் பாதையில் வழிநடக்க எனக்கு இறுதி வரை துணையிருப்பாய் என்று எண்ணி இருந்தவனை இன்று வேறு ஒருத்திக்கு துணையாக்கி விட்டு தனி வழி பிரிய நீ எப்படி மனம் துணிந்த? உன்னை எனதாக்கிக் கொண்ட அந்த ஓராண்டு காலம் என் இல்வாழ்க்கையின் பொற்காலம். நீ காட்டிய ஒளி என் பார்வை புலனின் சூனியத்தை நிறைத்தது. உன் உடைமைகளை எல்லாம் விற்று எனக்கு வைத்தியம் பார்த்து தோல்வியுற்ற போதிலும் நீ கடமையை மறவாமல் எனக்கு சேவை செய்தாய். நம் மணவாழ்வின் ஆண்டு விழா வந்தது. குலதெய்வத்தின் கோயிலுக்கு அம்மாவுடன் நாம் சென்றிருந்தோம். என் நேத்திரங்களின் ஜீவ ஒளிக்காக நீ நெக்குருகி பிரார்த்தி திரும்பி வருகையில் திடீரென வானம் குமுறியது. ஓராண்டுக்கு முன் நான் ஒளியிழந்த தினத்தைப் போல ஊழி காற்றும் மழை மின்னலும் இடியும் பூதாகரமாய் சீறின. அன்பு நண்பனின் கரம் பற்றி இருந்த நான் இப்போது உன் அன்பு கரத்தை பற்றியபடி அன்னையின் துணையுடன் வழி நடந்து கொண்டிருந்தேன். மூவருமே அவரவர் சிந்தனையின் படலங்களாய் போர்த்தப்பட்டவராய் பேச்சின்றி வந்து கொண்டிருக்கையில் திடீரென்று, லோசனா, அம்மா, மின்னல் மின்னல் இப்போ பளிச்சுன்னு ஜோதி மயமாய் என்று நான் ஆர்ப்பரித்ததும் ஆர்ப்பாட்டம் செய்ததும் உனக்கு உனக்கு எப்படிடா அது தெரிஞ்சது என்று அம்மா கத்த, அம்மா வியப்பு தாங்காமல் கூவ, எனக்கு பார்வை வந்து விட்டதம்மா, எடுத்தவனே கொடுத்து விட்டான் என்று ஆனந்த கூக்குரலிட்டேன். அந்த மழையிலும் உடனே உன்னைத்தான் கண்குளிர காண வேண்டும் என்ற ஆவல் எழ, லோசனா, உன் பிரார்த்தனைக்கு கைமேல் பலன் லோசனா என்று பூரித்தவனாய் உன்னை அப்படியே கட்டி தழுவ பரபரக்கும் மனதுடன் உன்னை நெருங்குகையில், உங்களை நான் பார்க்க முடியவில்லையே, என்னாயிற்று? ஒரே இருட்டாக இருக்கிறதே, வழியே தெரியவில்லை, எங்கே எங்கே இருக்கீங்க? கைகளால் துளாவியபடி நீ கதறுகையில் கல்லால் அடித்தார் போல் என் இதயத்தில் கடும் வலி. ஐயோ சுலோச்சனா, எனக்கு காணும் சக்தியை கொடுத்த அந்த பாழும் மின்னல் உன் பார்வை புலனில் ஊடுருவி உன்னை அந்தகியாக்கி என் விழிகளுக்கு ஒளி கொடுத்த தெய்வத்தின் வலிமை கரம் என் குலவிளக்கின் ஒளியை அணைத்து விட்டதே. உங்கள் விழிகளின் ஒளி எங்கும் போய்விடவில்லை, என்னிடம் இருந்து அது உங்களுக்கு வழிகாட்டுகிறது என்றாயே. உன் ஒளியையும் சேர்த்து திரட்டி அர்ப்பணித்துத்தான் என் ஒளியை மீட்டு தந்தாயோ? என் கண்கள் காணும் சக்தியை பெறுமா? கைப்பிடித்த கட்டழகியை கண்ணார காணும் நாள் வருமா என்று நான் மோனத்தவம் கிடந்ததெல்லாம் இதற்குத்தானா? வெறுமையாகிவிட்ட உன் விழி மலர்களில் இருந்து வெம்பனி துளிகள் என் காலடியில் அர்ச்சிக்கையில் என் முதுகு தண்டுக்குள் மின்னல் எழிந்தார் போல இருந்தது. பின் மண்டையுள் ஒரே பிரளயம். துயரத்தின் அலைகள் மதில் மதிலாய் எழுந்து என்னுள் சரிந்தன. லோசனா, உன் கமலோசனங்களை மீண்டும் காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்த போது பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த விளக்கின் திரியை திடீரென்று உள்ளுக்குள் இழுத்தார் போல் இருளடைந்து விட்ட உன் இரு நயனங்களின் காட்சியில், ஐயோ லோசனா, நான் பாவி, அன்றும் இன்றும் கொடுத்து வைக்காத மகா பாவி. அப்புறம் என்ன? அடுத்த மாதமே நீ மற்றொரு அதிர்ச்சி சுடரை என்மேல் பொறித்து எரிந்தாய். நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும் என்று. என்னுடைய அனுபவத்தின் மூலம் வைத்தியத்தால் உனக்கு பார்வை மீளாது என்கிற குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை சிலந்து இழையாய் உன் நெஞ்சுக்குள் கூடு கட்டியது. நடந்தவற்றுக்கெல்லாம் இந்த ஒரு திடீர் தாக்குதலில் நான் அதிர்ந்து போனேன். உன் சொற்களே பூகம்பமாய் என் நெஞ்சு பரப்பில் உனக்காக நான் உருவாக்கியிருந்த மாளிகையை ஆட்டம் காண வைத்து விட்டதே. உன்னிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், மன்றாடினேன். ஆனால் நீ ஒப்புக்கொள்ளவில்லை. கல்யாணத்துக்கு பிறகு அவர் கண் போயிருந்தால் என்ன செய்வோம் அப்பா என்று தந்தையிடம் வாதாடி அன்று குருடனை மணக்க நீ முன்வந்தாய். ஆனால் இன்று நானோ ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்ற அநியாயத்தை அழிக்க சமூகம் முன்வந்த போதிலும் பெண்கள் தம்மை அறியாமலோ அல்லது தாமாகவோ முனைந்தோ அதே நீதிக்குள் தான் அடங்கி விடுகிறார்கள் என்பதை மெய்ப்பித்து விட்டாய். வழி வழியாய் வந்த பாரத பெண்ணின் பண்பு, தியாகம், பொறுமை, அன்பு, வீரம் இவை ஐந்தும் திரிகளாகி உன் இதய பிறையில் ஏற்றி வைத்த குத்து விளக்காய் சுடர் விடுகையில் அந்த ஒளியின் பவித்திரமான தேஜஸின் முன் நிற்க இயலாமல் என் ஆண் மனதின் வைராக்கியம் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டதே. உனக்காக, உன் மன நிம்மதிக்காகவே நான் இதற்கு சம்மதிக்கிறேன் என்று மேலாக பூசப்பட்ட என் இல்லறத்தின் 2வது மாளிகை இன்று உருவாகிவிட்டது. முடிவில் வெற்றி கண்டது நீதான்.
ஆண் உள்ளத்தின் பலவீனம் பெண்மையின் பெருந்தன்மைக்கு முன் தலை குனிந்தது. அன்றும் இன்றும் என் இல்லற தீபத்துக்கு ஒளி கொடுத்த சுடர் நீ, தியாகத்தின் சுடர், பெண்மையின் தெய்வீக ஒளி. இந்த கதை மித்ரன் வார இதழ்ல 12/11/1963 வெளியான சிறுகதை.